இந்த வீடியோ தள்ளிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களேன். என்ன சொல்கிறேன்னு கேட்க தள்ளிடாதீங்க. நம்ம எல்லார் மேலே வாஞ்சி ஆகி விருப்பம் வச்சு சோர்ந்து போயிருக்கலாம். அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கறதுக்கு போதுங்க. இன்றைக்கி வார்த்தை கேளுங்களேன். எப்படியோ பேர் எத்தனையோ பேர் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கலாம், பிரியம் வச்சுருக்கலாம். அவங்க என்ன பண்ணாலும் விடுவிக்க முடியாதபடி சோர்ந்து போயிருக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன்னா, சங்கீதம் 91:14 சொல்கிறார், என்னிடத்தில் அவன் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பான். ஏசப்பக்கிட்ட போகிறவங்களாம் உயர்ந்த அடக்கலாம் தான், தாழ்வான பகுதியே கிடையாது. நான் இப்படியே கிடக்கிறேன்னு கிடக்கல. நான் பாருங்கள், ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாதவன், தகுதியற்றவன், தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது தான் இயேசு. ஒன்றும் இல்லாதவனை குப்பையில் இருந்து எடுக்கிறவன் தான் இயேசு. எல்லா தெய்வமும் நம்ம தேடி போனால் பலன் கிடைக்கும். இயேசு நம்மளை தேடி வர பலன் கொடுக்குறவர் அவர் தாங்க. நம்மளை தேடி வர, நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தேடி வர்றார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் உடனடியாக ஒரு வார்த்தை மூலிமா உங்களுக்கு கிரியை செய்யும். அவர் தான் சொல்கிறார். இந்த நாளில் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினா, இயேசு மேலே யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறபடினால அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைக்க போகிறேன். எப்போ பாரு என் நாமம், இயேசு என்ற நாமம் எப்போ பாரு கூப்பிட்டுனேக்கிறான். ஏசப்பா என்னை விடுவி. கெட்டது வந்தாலும் நேர்மை வந்தாலும் வெயிலில் வந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தால் எந்த போராட்டம் வந்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டுக்கிறான். அந்த நாமம் வாயில் இருக்கிறதுனால அவனை உயர்ந்த அடக்கத்தில் கொண்டு போய் இப்போ நான் ஆண்டவர் சொல்கிறார். யாரெல்லாம் இயேசு கூட முடியும். உயரமான அடக்கலம் வேணும். நான் இப்படியே கிடக்கணும்னா நான் உயரவே முடியாது நினைக்கிறியா? இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் விடுவிப்பார். அவனை விடுவிப்பேன்றாரு. பார்த்தியா, என்னை நோக்கி கூப்பிட்டான். அவன் மிகவும் வெக்கப்பட்டு போவதில்லை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறான். அந்த விருப்பம் எல்லார் மேலேயும் வாஞ்சி விருப்பம் வச்சு அவனை நம்மள என்ன பண்ண கீழே தள்ளியிருப்பாங்க. முதலாளி மேலே வாஞ்சி விருப்பம் வச்சுருப்போம், முதலாளி நமக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அவர் விட்டு போயிருப்பார். கணவன் மேலே விருப்பம் வச்சுருப்போம், அவர் விட்டு போயிருப்பார். எத்தனையோ காரியத்தில் நம்ம விட்டு போட்டு போயிருப்போம். இங்கே பாருங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பாருங்க. அவர் புருஷனை, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம ஒரு கூட்டி சேர்த்து ஒரு குடும்பமாய் ஒரு அற்புதமாக நடத்துவது அவர் தாங்க. அவர் இடத்துல நம்ம வாஞ்சி ஆற்றப்போம். நம்ம வாஞ்சி விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாருங்க. நம்ம யாரை மேலே வாஞ்சி விருப்பத்தை வச்சு சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன். எப்படியாப்பட்ட பிரச்சனை விடுவிப்பேன். விடுவிச்சது மட்டும் இல்லைங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினா, இயேசு என்ற நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினா நான் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் சொல்கிறார். உயர்ந்தமான அடக்கத்தை பெற்று சமாதான சந்தோஷம் வாழ போகிறீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவை தள்ளாதீங்க. என்ன கேட்டிங்கல்ல, உங்கள் வாழ்க்கை அப்படி தான் நடக்க போகுது. உயர்வான அடைக்கலம் இது வரையும் கிடைக்கலன்னா, யாரை மேலே ஆசை வச்சு பாசம் வச்சு சோர்ந்து போயிருப்பீங்க. இயேசு மேலே வைங்க அந்த அன்பை, அந்த பாசத்தை வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை ஆண்டு உருவாக்கி தருவார். ஆமேன். என்னுடைய வீடியோ பார்க்கணும், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆமேன்.